வணக்கங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவதுங்க, நீங்கள் வருமானம் சம்பாதிக்கணுமா, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா, இப்படிலாம் சூட்சமம். இதெல்லாம் கலியுகம். அப்போ அந்த கலியுகத்தில் எப்படின்னா, நீங்கள் உங்களை கேட்டால் இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்படி தான் சொல்லுவீங்க. அது இந்த ராசி இந்த நட்சத்திரம் அதுங்கிறது சென்ம நட்சத்திரம். அப்படி கிடையாது. உங்கள் லக்கணத்துக்கு 2 குடையவன் 6, 11 குடையன் 6, அவர் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார்? ஏங்க, உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, பணம் எந்த மாதிரி சம்பாதிக்கணும்? ஏன்னா நமக்கு ரூட்டு இதுக்கு முன்னாடிலாம் என்னமோ கண்ணை கட்டி காட்டில் விழுந்த மாதிரி தான், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்ம இருக்கிறோம். வருது, செலவழிக்கிறோம், போகிறோம். அது சேமிப்பு இருக்கா இல்லையா, இதை மிச்சம் பண்ணுவோமா, அடுத்து என்ன பண்ணுவோங்கிறது உங்கள் லக்கணத்திலேருந்து என்ன திசை புத்தி ஓடுது, 2 கூடையும் எங்கே போயிருக்கார், 11 கூடையும் எங்கே போயிருக்கார், என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். பாருங்கள், நான் சொல்கிற சுருக்கமான பாயிண்ட். நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் செய்யணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். அதாவது உங்கள் கர்மா ஒன்று இருக்குதுங்க. உங்கள் கர்மாவை நீங்கள் கழிச்சா தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது உண்மை தான். இல்லை உங்கள் கர்மாவை எப்போவுமே கர்மா இருந்துட்டு போகுது, நான் இப்போ வந்த பிறவியை நான் நல்ல முறையில் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு குறிக்கோள் இருந்தால் என்ன செய்கிறீங்க? அதாவது ராசி நட்சத்திரம்லாம் கிடையாது. உங்கள் ராசி நட்சத்திரம் கிடையாது. உங்கள் ராசி நட்சத்திரம்லாம் கிடையாதுங்க. உங்கள் ராசியை வச்சோ நட்சத்திரத்தை வச்சோ மூமெண்ட் ஆகுதுன்னா அது உண்மை தான். அப்போ ராசிக்கு 2ஆம் இடம். அந்த ராசி உங்கள் ராசி அதிபதி எந்த நட்சத்திரம் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திரத்தை பிடிச்சா, அந்த அதிபதி பிடிச்சா நீங்கள் சம்பாதிக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல. அதாவது லக்கணங்கிறது துல்லியமாக பேசும். லக்கணம் அப்படி சொன்னாலே துல்லியமான பேசும், துல்லியமான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்கணத்துக்கு 2 கூடவே பணம், குடும்பம், தனம், குடும்பம், வாக்கு. 11ஆம் இடம்னா உங்களுடைய சேமிப்பு. உங்கள் கர்மா ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பூமியில் இந்த யுகத்தில் பிறந்துட்டோம், நானும் நல்லா பிழைக்கணும் அல்லவா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அல்லவா, அதுக்கு வழிகாட்டி. அப்போ இதுக்கு வழிகாட்டி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, உங்கள் லக்கணத்துக்கு 2 கூடையவன். 2ஆம் இடங்கிறது துட்டு. உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய இடம் 2ஆம் இடம். உங்கள் லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு 2 கூடையவனை பிடிக்கணும். சரி, அந்த 2 கூடையவனை பிடிச்சி நீங்கள் அதை வழிபாடு வச்சுட்டு வரும்போது 11 கூட நல்லா இருக்கணும். அந்த 11 கூடையனா உங்களுடைய இருப்பு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 500 சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 200 அது மிச்சம் வரணும். 300 குடும்ப செலவு எல்லாம் பார்த்தாலும் 200 மிச்சம் சேமிப்புன்னு வரணும். அப்போ தான் நீங்கள் நிலம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், காரு வாங்க முடியும். அந்த சேமிப்புன்னு வரும்போது தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் உங்கள் ராசி அல்ல, நட்சத்திரம் அல்ல, உங்கள் லக்கணத்துக்கு 2 கூடையவன். அந்த 2 கூடையை எந்த நட்சத்திரம் உட்காந்துருக்காருன்னு நீங்கள் பார்க்கணும். அந்த நட்சத்திர அதிபதியை பிடிக்கணும். அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லைங்க. ஒரு மாதம் ஒரு தடவை, வாரம் ஒரு தடவை அந்த நட்சத்திர அதிபதி அந்த அதிபதி போய் நீங்கள் வழிபடிச்சுட்டு வாங்க. எந்த விதத்துலையாவது உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கருமா இருக்கட்டுங்க. நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாலே அந்த கருமாவை வழிபாடு வச்சு அந்த கருமா இருக்கவே நம்ம அந்த 2 கூடையுமே அது என்ன நட்சத்திரத்தில் போகிறோம், அந்த நட்சத்திர அதிபதி கோயிலுக்கு போயிடணுங்க. அப்படி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு வைக்க பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், துட்டு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சூட்சுமம், இது சூட்சுமமாக போய் நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் உங்கள் லக்கணத்துக்கு. அப்போ நீங்கள் சாதகம் பார்க்கணும். உங்கள் சாதகம் பார்க்கும்போது இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது. அப்போ நம்ம 2 கூடையை பிடிச்சா நம்ம ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாதா, வருமானம் வருமா வராதா அப்படிங்கிறத மெயினாக நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்துட்டு நீங்கள் வழிபாடு வச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். உங்கள் லக்கணத்துக்கு இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது, 2 கூடையும் எங்கே இருக்கார், அவர் என்ன நட்சத்திரம் உட்கார, அந்த நட்சத்திர அதிபதி யார், அந்த அதிபதிக்கு அதிதேவதையை நீங்கள் வழிபாடு வச்சா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், நினைச்ச காரியத்தை முடிக்கலாம். அப்போ அவங்க என்ன செய்யுமா, அவங்கள நம்பி போய் நம்ம அவங்க காலில் விழுந்துட்டோம்னா நம்ம கர்மாவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு நீ என்ன பண்ணணும், உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும், அதை கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ரூல்ஸில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் அவங்க இருக்கிறாங்க. அதை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு 2 கூடையவன் பார்க்கலாம். 2 கூடை என்ன நட்சத்திரம் போகிறாருன்னு பார்க்கலாம். அதே லக்கணத்துக்கு 2 கூடையவன் பார்க்கலாம். அப்போ லக்கணம் தான் 100க்கு 200%. அப்போ லக்கணத்துக்கு 2ஆம் இடம் யார், துட்டு. அவர் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு, திரிகோணமா கேந்திரமா அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்தை பிடிச்சி அந்த நட்சத்திர அதிபதி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம். துட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். இதே கணவர் நமக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கார், சரியில்லாமல் இருக்கார், ஒரு பொண்ணோட சாதகத்தில் கணவர் சரியில்லை, ரொம்ப ஊதாரித்தனமாக அலைகிறாரு, பிரச்சனை பண்ணுறாரு, சிக்கல் பண்ணுறாருன்னா லக்கணத்துக்கு 7ஆம் இடம். 7 கூட யார், லக்கணத்துக்கு 7 கூட கணவர். அந்த நட்சத்திர அதிபதி யாருங்க, அந்த 7 கூடையவே அந்த 7 கூட எங்கே உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி யார், அந்த அதிதேவதையை போய் வழிபடுங்க.
உங்கள் வீட்டுக்காரர் இங்கே ஆடி போயிடுவார். அவர் நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடுவார். இதாங்க சூட்சமம். இந்த சூட்சமத்தை நீங்கள் வழிபடிச்சுட்டு வாங்க, வாழ்க்கையில் சேர்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.